அதனால எடப்பாடிக்கு வந்து ரொம்ப சங்கடமான விஷயம் தான். சவுத் ஹேண்டில் பண்றது. 2வது அதிமுக முழுக்க முழுக்க பாஜக செய்ற எல்லா விஷயத்தையும் ஆதரிக்க முடியாது. அதிமுக வந்து அடிப்படையில பார்த்தீங்கன்னா, அது வந்து ஓரளவுக்கு வந்து செக்குலர் ஒரு மதவாதத்த எதிர்க்கிற கட்சி அப்படின்னு ஒரு பொதுவான ஒரு பேச்சு இருக்கு. மதச்சார்பற்ற கட்சின்னு ஒரு பேச்சு இருக்கு. இப்ப மதத்த வச்சோ, கடல வச்சோ அரசியல் பண்ற விஷயங்கள் இருக்குல்ல, அத வந்து அதிமுக முழுக்க ஆதரிக்க முடியாது. இப்ப முருகன் மாநாட பத்தி பல விமர்சனங்கள் வருது. அதிமுக ஏதாவது விமர்சனம் பண்ண முடியுமா? ஒண்ணுமே பண்ண முடியல. அதனால அவங்க சைலன்ட்டா வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. சரி எப்படி இருந்தாலும் அவங்க கன்சாலிடேட் பண்ற ஓட்டு நமக்கு வரும்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் அதுவே மாறி போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பாஜக பண்ற இந்த மாரியான மாநாடுகள் நடுநிலையாளர்கள் மத்தியில மதத்த கடவுள பயன்படுத்துறாங்க அரசியலுக்குன்னு மாத்தி போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது அதிமுக மேல பிரதிபலிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. அதனால அதிமுக பாஜக தமிழ்நாட்டுக்கு பண்ற பல விஷயங்கள் காரணமாக பாஜக மேலேயே வெறுப்புல இருக்கிற நடுநிலை மக்களும் நெறைய பேர் இருப்பாங்க. அவங்களும் வந்து ஓட்டு போடுவாங்களான்னு சொல்ல முடியாது. இந்த வாட்டி வந்து அ அடிப்படையில பார்த்தீங்கன்னா வந்து பாஜகவோட போறது வந்து சுகமா, சுமையான்றது வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட். அதுதான் எலக்ஷன்ஸ்ல தான் தெரியும். ஆனால் ஒரு மெகா கூட்டணி அமைக்க முடியுமானால், அதிமுக, பாஜக, பாமக, தேமுதிக, பாமக ஒன்றுபட்ட பாமக. பாமக, தேமுதிக, ஓபிஎஸ், தினகரன் அப்படின்னு ஒரு கூட்டணி அமைஞ்சதுன்னா, அது ஒருவேளை சில கொங்குலயும், தெற்குலயும் சில பகுதிகள்ல டஃப் குடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது அமையுதா இல்லையான்னு தெரியாது. இப்போ இதுவரையும் அந்த கூட்டணி ஒழுங்கா அமையவே இல்ல. அதனால அதிமுக, பாஜக மட்டுமே இருந்தால், அது ஒண்ணும் வொர்க் அவுட் ஆகாது. அது ஒண்ணும் வேலைக்கார கூட்டணி கிடையாது.